அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் சகோதரி ஜெசிமா யாஸ்மின். நரகவாசிகளை நரகத்திற்குள் போடுவதற்கு முன் நடக்கக்கூடிய உரையாடலை குறித்து திருக்குரான் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عَذَابُ جَهَنَّمَ وَبِئْسَ الْمَصِيرُ. தமது இறைவனை மறுத்தோருக்கு நரகத்தின் வேதனை உள்ளது, அது கெட்ட தங்குமிடம் ஆகும். إِذَا أُلْقُوا فِيهَا سَمِعُوا لَهَا شَهِيقًا وَهِيَ تَفُورُ. அதில் அவர்கள் போடப்படும் போது அது கொதித்து கொண்டிருக்கும் நிலையில் அதனிடமிருந்து கடும் இரைச்சலை செவியுறுவார்கள். تَكَادُ تَمَيَّزُ مِنَ الْغَيْظِ كُلَّمَا أُلْقِيَ فِيهَا فَوْجٌ سألهم خزنتها ألم يأتكم نذير. கோபத்தால் அது வெடித்திட முற்படும். ஒவ்வொரு கூட்டத்தினரும் அதில் போடப்படும் போதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலர்கள் அவர்களை கேட்பார்கள். قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. அதற்கு அவர்கள், ஆம், எச்சரிப்பவர் எங்களிடம் வந்தார், ஆயினும் அவர்களை நாங்கள் பொய் என கருதினோம். அல்லாஹ் எந்த ஒன்றையும் அருளியதில்லை, நீங்கள் பெரிய வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று கூறினோம் எனவும் அவர்கள் கூறுவார்கள். وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. நாங்கள் செவிமடித்திருந்தாலோ விளங்கியிருந்தாலோ நரகவாசிகளில் ஆகியிருக்க மாட்டோம் எனவும் கூறுவார்கள். فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير. மேலும் அவர்கள் தமது குற்றங்களை அனைத்தையும் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது நரகவாசிகளுக்கு கேடுதான் என அல்லாஹ் அறிவிக்கிறான். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கட்டளைக்கும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வோம். இத்தகைய கொடூரமான நரகத்திலிருந்து நாம் அனைவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.